பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. 1 தீமோத்தேயு 4:12. ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? அதாவது சொல்லுவோம், பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா, இவர் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மனிதன் அப்படின்றது, அதாவது ஒரு பர்ஃபெக்ட் மேன் அதை குறிக்குது. முழுமையான ஒரு மனிதனாக, அதாவது மனிதன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள்கிட்ட இருக்கிற அந்த தன்மைகள் எல்லாத்தையும் ஒருங்கே யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் மனுஷன். அதாவது 4 பேருக்கு உதவி செய்வது, 4 பேர் அரவணைப்பது, இறங்குவது, இதெல்லாம் இருக்கிற ஒரு எல்லா குவாலிட்டிஸும், குட் குவாலிட்டிஸும் ஒரு மனுஷத்துல இருக்கணும். அப்ப எல்லா நல்ல சிந்தனைகள், நல்ல செய்கைகள், நன்மை செய்கிறது, இந்த மாதிரி எல்லா குட் குவாலிட்டிஸும் ஒரு மனிதன்கிட்ட இருக்குமா? அப்படியே ஏதாவது ஒரு குறை இருக்கதானே செய்யும். எந்த குறையுமே இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியும். அது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர்தான் மனிதன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு உதாரணமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவரை தவிர ஒரு முழுமையான ஒரு பர்ஃபெக்ட் மேன் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா எல்லா மனிதனிடத்திலும் ஏதேனும் ஒரு தீமை இருக்கும், ஒரு குணம் இருக்கும், ஒரு பாவ செயல், குற்றம் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இயேசுவிடம் ஒரு தீமையும் ஒரு பாவமும் கிடையாது. ஒரு முறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன செய்கிறார், வங்கத்து கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை சந்திக்கிறார். சந்திச்சு பேசும்போது அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கிறார். பேசும்போது ஜவஹர்லால் நேரு சொன்னாராம், தாகூர், எனக்கு ஒரு ரோல் மாடல் வேணும், என்னை யாரையாவது ஒருத்தரை நான் ஒரு அடையாளமா வச்சிருக்கணும், அவங்கள போல நான் பர்ஃபெக்டா என் வாழ்க்கையில வாழணும், உங்க அனுபவத்துல யாராவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ உடனே ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்றாருன்னா, சற்றேனும் அவர் சிந்தனை செய்யாமல், இந்த உலகத்துல உனக்கு ஒரு ரோல் மாடல் வேணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவர் இருக்க முடியாது. அவர் தான் ரோல் மாடல். அவரை முன்னாடி வச்சுக்க, உன்னால் எல்லா பணிகளும் நீ செய்ய முடியும் அப்படின்னு, ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்ல நீ வரணும்னா அவர் தான் உனக்கு ரோல் மாடலா இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அவருடைய அனுபவத்திலே பார்த்து சொன்னார். இன்னொரு விஷயம் அதோட சேர்த்து சொல்லணும்னாக்கா, இந்த இயேசு என்ற மனிதர், அவர் ஒரு சமயத்துக்கு தலைவராக, சமயத்துடைய கடவுளாக அவரை மாத்திட்டாங்க. நான் அவரை ஒரு முழு மனிதனாக பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு காரியத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, இயேசுவிலே அத்தனை நற்காரியங்களும், நல்ல சிந்தனைகளும், நல்ல செய்கைகளும், நல்ல வாழ்வும் அவரிடம் இருந்தது. அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறைமகன் மனிதனாக இந்த உலகத்துல மனிதன் பட்ட அத்தனை உபத்திரவங்களையும் அவர் அடைந்தாலும் எள்ளளவும் அவர் பாவம் செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை, தீமை அவரிடத்துல அறவே கிடையாது. அப்படி என்றால் அவரை நம்ம முன்மாதிரியாக வைத்து, அவரை நமக்கு ரோல் மாடலா வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தும் பொழுது நாமும் அவரை போல ஒரு சிறந்த மனித நேயம் உள்ளவர்களாக நம்மால வாழ முடியும். ஒரு நல்ல மனிதனாக நம்ம வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.